முப்பதர் கூட்டம் என்ற விசேஷமான கிராமம். இந்த க்ஷேத்திரம் செங்கல்பட்டிலிருந்து தெற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம். இங்கே 800 வருடங்கள் பழமையான ஒரு ஆலயம். ராமர் சங்க சக்கரங்களோட அதிசயமாக விஷ்ணுவாக இந்த திருக்கோவிலிலே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மூலவர் சதுர்புஜ பட்டாபிராமர் என்ற திருநாமத்துடனே அமர்ந்த திருக்கோலமாக சங்க சக்கரங்கள் அபய வரத முத்திரைகளோட வில்லம் இல்லாமல் இங்கே விசேஷமாக விஷ்ணுமூர்த்தியாகவே காட்சி கொடுக்கிறார். வலது பக்கம் சீதாதேவி அமர்ந்த நிலையிலும் இடதுபுறம் இளைய பெருமாள் லக்ஷ்மணர் நின்ற நிலையிலே அஞ்சலி அஸ்தத்தோடு இங்கே காட்சி கொடுத்துள்ளார். இந்த ஆலயம் 800 வருடங்களுக்கு முன்பு வனமாக இருந்ததாகவும், இந்த வனத்திலே தேவராத மகரிஷி என்ற ரிஷி தவம் செய்து அவருக்கு ராமர் இந்த ஸ்தலத்திலே 4 கரங்களோடு காட்சி கொடுத்தமையால் தனக்கு அளித்த இந்த காட்சியை அனைவருக்கும் அளிக்க வேண்டும், அனைத்து பக்தர்களும் தரிசனம் செய்யும்படியாக இங்கே ஒரு ஆலயத்தை நிறுவ வேண்டும் என்று திருவுள்ளப்பட்டு சாஸ்திர பிரமாணங்களோடு இங்கே அமைக்கப்பட்ட விசேஷமான ஸ்தலம் இது. ராமர் மனித ரூபமாக பூலோகத்தில் 2 கைகளோடே அவதாரம் செய்தவர். அவருக்கு 4 கரங்கள் உண்டா என்ற சர்ச்சை எழக்கூடாது என்ற எண்ணத்தினால் தகுந்த ஆராதனைகளுடைய இங்கே தேவராத மகரிஷி சிறப்பாக ஆலயத்தை நிர்மாணம் செய்துள்ளார். ராமர் 5 பேருக்கு இந்த விசேஷமான காட்சியை கொடுத்ததாக ராமாயணம் சொல்கிறது. கௌசல்யாதேவி, ஆஞ்சநேயர், ராவணன், மண்டோதரி, திரஜடை என்ற அரக்கி 5 பேருக்குமே விசேஷமாக திரேதாயுகத்தில் ராமர் விஷ்ணு என்பதை காண்பிப்பதற்காக காட்சி கொடுத்ததாக ராமாயணம் கூறுகிறது. பத்ராசலம் க்ஷேத்திரத்தை போல இங்கேயும் ராமன் இங்கே சங்க சக்கரங்களுடைய தாயாருடனே மிகவும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் பிரார்த்தனைக்கிணங்க திருக்கல்யாண உற்சவங்கள், மகா அபிஷேகங்கள் அவர்கள் வேண்டியபடி இங்கே அனைத்து பக்தர்களும் வந்து தரிசனம் செய்து எம்பெருமானின் கடாட்சத்தை பெறுகிறார்கள். எல்லோரும் இவ்வாலயத்திலே வந்து ஸ்ரீ சதுர்புஜராமனை சேவித்து சகல சௌபாகியங்களும் பெற்றியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.